காவேரி வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்ட்டா வந்து விஜயோட ஃப்ரெண்டு வந்து அங்க என்ன பண்றாரு, காவேரிய பார்த்துட்டாரு. இவங்க வந்து விஜயோட ஒய்ஃப் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாரு. "உங்க ஒய்ஃப் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க மச்சான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சரி அங்கேயே நிறுத்தி வை என் ஒய்ஃப நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜய் வந்தோனே வந்து இங்க காவேரி கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா விஜய் வந்து அவங்களுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. செமையா போட்டு திட்டுறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?" அப்படின்றாரு. "புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வீட்ட விட்டு வெளிய போன்னு கேட்டீங்கல்ல. அப்புறமா என்ன உங்க மனசு ஃபுல்லா நான் இருக்கேன்னு சொல்றீங்க. நிஜமாலே வீட்ல யாருமே இருக்க முடியலடி. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி வீட்ல. ஏன் வெண்ணிலா இல்லையா உங்களுக்கு? அப்புறம் என்ன கஷ்டமா இருக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? நான் இங்க பாருங்க உங்ககிட்ட எதுவும் பேச நான் தயாரா இல்ல. எனக்கு என் அம்மாவோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என் அம்மா மனசு கஷ்டப்பட நான் விரும்ப மாட்டேன். அதனால தேவையில்லாம வந்து தொல்ல குடுக்காம இங்கேருந்து மரியாதையா கிளம்பிடுங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு காவேரி, நீ என்ன சொன்னாலும் சரி நான் கிளம்ப மாட்டேன். நீ என் வீட்டுக்கு வந்தே ஆவணும். நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல." அப்படியா? வரமாட்டியா? சரி நல்லா கேட்டுக்கோ. அப்போ நீ வர முடியாதுன்னா நான் வரேன். இதுக்கப்புறம் உன் கூட உன் வீட்ல தான் நான் இருக்க போறேன்" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க." "நான் ஒண்ணும் தேவையில்லாதெல்லாம் பேசல. ஒண்ணு நீ வா, அப்படி இல்லனா நான் வரேன்." அப்படின்னு "இங்க பாருங்க, தேவையில்லாத குழப்பத்த உருவாக்குனீங்க. ஏற்கனவே வீட்ல பிரச்சனையா இருக்கு. இன்னும் பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி பொண்டாட்டி. நான் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறேன். இங்க பாரு, இந்த நிமிஷத்துல நான் சொல்றேன். இதுக்கப்புறம் உன் அம்மாவே விஜய் கூட தான் நீ வாழணும். உன் புருஷன் கூட நீ போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா உன்ன அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வெளிய அனுப்பி பாரு. அது மட்டும் ஜென்மத்துல நடக்காது. கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். உன் அம்மா தானே உன்கிட்ட சொல்லணும். சொல்லி அதே மாரி விஜய் கூட வாழணும்னு சொல்லணும். அத நான் சொல்ல வைக்கிறேன்" அப்படி சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. சரி இப்ப வந்து நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல" அப்படி சொல்லிட்டு போறாரு. இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "மேடம் நீங்க இன்டர்வியூ" அப்படின்னோனே, சார் போங்க சார். இந்த மாரி பண்ணிட்டு அவர வர வச்சுட்டு கதைய அடிக்கிறீங்க. இதெல்லாம் இன்டர்வியூக்குலாம் வந்து வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்?" அப்படி சொல்லிட்டு காவேரி டென்ஷனா போறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, நேரா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அத பார்த்து தாத்தா வந்து, "எங்கப்பா கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எங்கேயா? எல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட தான் கிளம்புறேன்" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்னப்பா சொல்ற? உன் பொண்டாட்டி கிட்டயா? என்ன சொல்ற நீ?" அப்படின்னோன, "ஆமா தாத்தா. காவேரி வீட்டுக்கு தான் நான் போறேன். பிரச்சனை ஆகப்போகுது விஜய். தேவையில்லாததுல ஏன் விஜய் பண்ற?" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "தாத்தா இங்க பாருங்க தாத்தா, எனக்கு தெரியாது. எவ்வளோ நாளைக்கு தான் நான் சும்மா இருக்க முடியும்? காவேரி இல்லாம என்னால இருக்கவே முடியல தாத்தா. இதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா காவேரி வீட்டுக்கே நான் போயிடலான்னு இருக்கேன்." "என்னப்பா சொல்ற? என்னென்னமோ சொல்ற?" அப்படின்றாரு. "ஆமா தாத்தா, இதுக்கப்புறம் பாருங்க நான் வரவே மாட்டேன். நான் வந்தா காவேரியோட தான் வருவேன் தாத்தா இனிமேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவன் என்ன சொல்றான், "சரிடா வெண்ணிலா" அப்படின்னு. "வெண்ணிலாலாம் நீங்க பார்த்துங்க தாத்தா, என்னாலாம் முடியாது இதுக்கப்புறம். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் தாத்தா எனக்கு முக்கியம். என் பொண்டாட்டி தேடி நான் போயிட்டே இருக்கேன். என்ன தொல்ல பண்ணாதீங்க தாத்தா. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன இவன் இப்படிலாம் முடிவு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது என்ன பண்ணாரு, ஒயிட் வாஷ்லாம் சூப்பரா வந்து செஞ்சு முடிச்சிடுறாரு. ஹவுஸ் ஓனர் கிட்ட காசு கணக்க பார்த்து குடுக்குறாரு. ஹவுஸ் ஓனர் வந்து ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாரு. "என்னப்பா இவ்வளோ தான் ஆச்சா? இவ்வளோ கம்மியா தான் ஆச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இவ்வளோ தான் ஆச்சு" அப்படின்னோனே, "என்னப்பா இது? இந்த மாரி 4 மடங்கு பணத்த என்கிட்ட வாங்குவாங்கப்பா எல்லாரும். நீ என்னன்னா இவ்வளோண்டு காசு வாங்கி இதான் முடிஞ்சிச்சுன்ற. உண்மையே இவ்வளோ தாங்க ஆச்சு" அப்படின்றாரு. "அப்பா என்னப்பா நீ இப்படி இருக்க? உண்மையிலேயே வந்து உன்ன மாரி ஒரு புள்ளைய நான் பார்த்ததே இல்லப்பா. நீ எங்க வீட்டுக்கு டெனன்ட்டா வர்றது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்ப்பா" அப்படின்றாரு. "இதுவரைக்கும் எவ்வளோ காசு என்கிட்ட இதில என்னங்க இருக்கு? உழைச்ச காசு தானே நிக்கும் உடம்புல. நீங்க வந்து சொன்னீங்க. அதே மாரி ஒயிட் வாஷ் முடிச்சாச்சு. காசும் இவ்வளோ தான் ஆச்சு. கழிச்சாச்சு. மீதி பேலன்ஸ் இந்தாங்க உங்களோட வந்து அட்வான்ஸு" அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. ஹவுஸ் ஒய்ஃப் வராங்க. "பாத்தியா? எவ்வளோ நல்ல பையனா இருக்காருன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாராட்டுறாங்க நம்ம குமரன.